இந்த குகை தமிழகத்தின் மிக நீளமான குகைகளுள் ஒன்று. நமது தேவைக்காக இந்த குகைக்குள் இருந்து நம் அனைவரின் வீட்டு உபயோகத்திற்கு தேவையான ஒன்று கிடைக்கிறது. அது என்னன்னு தெரியுமா? வீடுகள் மற்றும் தொழிற்சாலைகளில் மின்சாரம் தடைப்பட்டால் UPS கருவிகள்னு சொல்லக்கூடிய பேட்டரி மற்றும் இன்வெர்டர்களை பயன்படுத்தி தேக்கி வைத்த மின்சாரத்தை பயன்படுத்துகிறோம். இதே போன்று தமிழ்நாடு முழுவதற்கும் ஒரு பேட்டரி இருந்தால் எப்படி இருக்கும்? இது எவ்வாறு சாத்தியம்? இவ்வளவு பெரிய பேட்டரி எல்லாம் நம்மால் செய்ய முடியுமா என்ற கேள்வி உங்க மனதிற்குள் இருக்கும். கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக 400 மெகாவாட் அளவிற்கான மின்சாரத்தை இந்த மலையில் தேக்கி வைத்து அதனை ஒரு பேட்டரி போன்று பயன்படுத்துறாங்கன்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுதா? இந்த வீடியோவில் அதற்கு பயன்படுத்தப்படும் பம்ப் ஸ்டோரேஜ் என்ற தொழில்நுட்பத்தை பற்றி தெளிவாக விளக்கியுள்ளோம். சமீபத்தில் அதானி குழுமம் வேலூர் அருகே 1800 மெகாவாட் அளவிற்கான ஒரு நீர்மின் நிலையம் அமைப்பதாக சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்கிற இடத்திற்கு பக்கத்துல மிகப்பெரிய ஆறுகள்னு எதுவும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது எவ்வாறு 1800 மெகாவாட் நீர்மின் நிலையம் அமைப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்க மனதிற்குள் இருக்கும். அதற்கான விடையும் இந்த வீடியோவில் இருக்கிறது. வீடியோவை முழுவதுமாக பாருங்கள். துறை மற்றும் மனித வளத்தில் முன்னேறிய மாநிலங்களில் ஒன்றான தமிழகத்திற்கு அதிகமான மின் தேவை இருக்கு. இந்த வருடம் வரலாற்றிலேயே அதிகமான மின் தேவையாக கிட்டத்தட்ட 20,000 மெகாவாட் என்ற பீக் டிமாண்ட்னு சொல்லக்கூடிய அளவுகள்லாம் வந்திருக்கு. தமிழ்நாட்டின் மின் தேவையை பூர்த்தி செய்ய பல வகையான மின் நிலையங்கள் நம் தமிழ்நாட்டில் இருக்கின்றது. தமிழ்நாட்டில் மிக அதிக எண்ணிக்கையிலான அனல் மின் நிலையங்கள் இருக்கின்றன. இவற்றில் நிலக்கரியை எரிய வைத்து அதிலிருந்து ஆற்றலை பெற்று மின்சாரத்தை உற்பத்தி செய்றாங்க. அதற்கு அடுத்தபடியாக அதிக அளவு காற்றாலைகளால் மின்சாரத்தை உற்பத்தி பண்றோம். மற்றும் நதிகளில் கட்டப்பட்டுள்ள அணைகளில் நீர்மின் நிலையங்கள் பல தமிழகத்தில் இருக்கு. உதாரணமா மேட்டூர், பவானி, பெரியார் போன்ற நீர்மின் நிலையங்கள் இருக்கு. நமது தேவையில் ஒரு கணிசமான பங்கை அணுமின் நிலையங்கள்னு சொல்லக்கூடிய நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல இருந்து பெறுகின்றோம். கூடங்குளம் மற்றும் கல்பாக்கம் போன்ற இடங்கள்ல இவை இருக்கின்றது. சமீபத்தில் அதிக அளவிலான சூரிய மின்சார நிலையங்களும் ஆங்காங்கே உருவாக்கப்பட்டு வருகிறது. இவ்வாறு பல வகையான மின் நிலையங்கள்ல இருந்து மின்சாரத்தை பெறுகின்றோம். மற்றும் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கான மின்சாரத்தை மற்ற மாநிலங்களுக்கு தமிழகத்திலிருந்தும் அனுப்புறோம். மற்ற மாநிலங்களிலிருந்து நாமும் பெறுகின்றோம். இந்த மின் தேவை ஒரு நாள்னு எடுத்துக்கொண்டோம் என்றால் காலையிலிருந்து இரவு வரை ஒரே சீராக மின் தேவை இருக்காது. மாலை பொழுதில் வர்த்தகம் அதிகமாக நடக்கும் நேரத்தில் பீக் டிமாண்ட்னு சொல்லக்கூடிய மிக அதிகமான மின் தேவை இருக்கும். ஒரு சில நேரங்கள்ல நமது மின்சார உற்பத்தி அளவை விட அதிகமான தேவை இருந்தது அப்படின்னா பல இடங்களில் லோட் ஷெட்டிங்னு சொல்லி மின்சாரத்தை துண்டித்து விடுவார்கள். காரணம் என்னன்னா வேறொரு இடத்தில் கொடுப்பதற்காக இதனை செய்வார்கள். இந்த மாதிரி பல வருடங்கள் நடந்துகிட்டு இருந்தது. நம்மால் மத்திய மின் தொகுப்பில் இருந்து ஓரளவு மின்சாரத்தை எடுக்க முடியும். ஆனால் மிக அதிகமாக எடுக்க முடியாது. அதே சமயத்துல வேறொரு மாநிலம் அதிக அளவு எடுத்தாங்க அப்படின்னா அந்த கிரிட் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லுவாங்க, அது பாதிக்கும். கிரிட் ட்ரிப் ஆயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மின்சாரம் தடைப்படலாம். இதை தடுக்கணும் அப்படின்னா இவ்வாறு திடீர்னு மின் தேவை அதிகரிக்கும் நேரத்திற்கு மட்டும் மின்சாரத்தை உற்பத்தி செய்தால் அதனை சமன் செய்யலாம், அதாவது அதனை ஈடுகட்டலாம். இதற்காக மிக விரைவாக மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய வழிமுறைகளை பயன்படுத்துவாங்க. நம்ம சாதாரண அனல் மின் நிலையங்கள் எல்லாம் இவ்வாறு உடனடியாக மின்சார உற்பத்தியை அதிகரிப்பதோ குறைப்பதோ அப்படிங்கறதெல்லாம் செய்ய முடியாது. இதற்கு மற்ற வழிகளை யோசிப்பார்கள். உதாரணமா பேசன் பிரிட்ஜில் பல காலங்கள் ஒரு டீசல் அல்லது நாப்தாவால் இயங்கும் ஒரு மின்சார நிலையம் இருந்தது. அது மிக அதிக பொருட்செலவுல பீக் டிமாண்ட் நேரத்தின் பொழுது மட்டும் வேலை செய்யற மாதிரி அதை வச்சிருந்தாங்க. அதுவே அணைகளில் தண்ணீர் இருந்தால் அதனை பயன்படுத்தி தேவையான நேரத்தில் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணலாம். இவ்வாறு குறைந்த நேரத்திற்குள் மின்சாரத்தை உற்பத்தி செய்தால் அந்த மின் தொகுப்பில் உள்ள பிளக்சுவேஷன்ஸ் எனப்படும் மாறுதல்களை சமன்படுத்தலாம். ஆனால் இதுல பல சிக்கல்கள் இருக்கு. உதாரணமா டீசலால் மின்சாரத்தை தயாரித்தோம்னா அதனுடைய கொள்முதல் விலை பாத்தீங்கன்னா மிக மிக அதிகமாக இருக்கும். ஒரு காலத்துல 16 ரூபாய் 15 ரூபாய்க்கெல்லாம் நம்ம பீக் ஹவர்ல மின்சாரத்தை வாங்கியிருக்கோம். நீர்மின் நிலையங்கள்ல எப்பொழுதும் நீர் இருக்குமான்னு சொல்ல முடியாது. உதாரணமா கோடை காலங்கள்ல தான் அதிக மின் தேவை இருக்கும். அந்த நேரத்தில் நமது அணைகளில் நீர் இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். இருந்த நீரையும் வீணாக்காமல் வைத்துக் கொள்ளணும்னு தான் பார்ப்பாங்க.
சரி, வேற என்ன செய்யலாம், எவ்வாறு இந்த பீக் ஹவர்ல மின்சாரத்தை நம்ம பெறலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே நான் பீக் ஹவர்னு சொல்லக்கூடிய மற்ற நேரங்களில் உற்பத்தி செய்த மின்சாரத்தை எங்காவது தேக்கி வைத்திருந்தால் அதனை பயன்படுத்திக்கலாம் இல்லையா? எப்படி வீடுகள்ல நம்ம பேட்டரிகளை பயன்படுத்தி மின்சாரம் இல்லாத பொழுது பயன்படுத்திக்கிறோமோ அதே மாதிரி பயன்படுத்திக்கலாம் இல்லையா? இன்று பல வகையான எனர்ஜி ஸ்டோரேஜ் டிவைசஸ் என்று உருவாக்கப்படுகின்றது. அதில் நமக்கு தெரிந்தது பேட்டரிகள். இப்பொழுது டெஸ்லா போன்ற நிறுவனங்கள் மிகப்பெரிய பேட்டரிகளை மெகாவாட் கணக்கில் மின்சாரத்தை சேமித்து வைக்கக்கூடிய பேட்டரிகள் எல்லாம் உருவாக்கிட்டாங்க. அதனால பல நாடுகள்ல இதனை பயன்படுத்துறாங்க. ஆனால் ஒரு 30 வருடத்திற்கு முன்பு இவ்வளவு பெரிய பேட்டரிகள் எல்லாம் கிடையாது. இருந்தாலும் தமிழகத்தில் ஒரு மின்சார ஆற்றலை தேக்கி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த மலையில் உருவாக்கி இருந்தாங்க. இதுதான் கடம்பாறை அணை. இங்க பம்ப் ஸ்டோரேஜ் என்ற முறையை பயன்படுத்தி நீரில் ஆற்றலை தேக்கி வச்சிருந்தாங்க. இந்த பம்ப் ஸ்டோரேஜ் பவர் பிளான்ட் எவ்வாறு வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். இந்த பம்ப் ஸ்டோரேஜ் பவர் பிளான்ட் என்பது ஒரு வகையான நீர்மின் நிலையம் தான். நமது மேட்டூர், பவானி போன்ற இடங்கள்ல இருக்கிற மாதிரி நீர்மின் நிலையம் தான். ஆனால் இதில் சில வித்தியாசங்கள் இருக்கும். அது என்னன்றத இப்ப பார்ப்போம். நம்ம சேனல்ல ஆற்றல்ன்றத பத்தி ஒரு தெளிவான வீடியோ கொடுத்திருந்தோம். அதுல ஒரு பொருளுக்கு பல வகையான ஆற்றல் இருக்கும். இயக்க ஆற்றல்னு சொல்லக்கூடிய கைனெட்டிக் எனர்ஜி, அதாவது ஒரு பொருள் நகர்ந்தால் அதில் இருக்கும் ஆற்றல், மற்றும் நிலை ஆற்றல்னு சொல்லக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜி, அதாவது அந்த பொருள் எங்கு இருக்கிறது என்பதை பொறுத்து அதற்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கலாம். உதாரணமா, ஒரு பந்தை தரையில வைத்திருப்பதற்கும் ஒரு பந்தை மேலே நம்ம பிடித்து வைத்திருப்பதற்கும் அதன் உள்ளே இருக்கும் நிலை ஆற்றல், அதாவது பொட்டன்ஷியல் எனர்ஜி வித்தியாசமாக இருக்கும். நீங்க தரையில இருக்கிற பந்தை அப்படியே விட்டுட்டீங்கன்னா அது அந்த இடத்துலயே தான் இருக்கும். அதுவே நீங்க பிடித்து வைத்திருக்கிற பந்தை கையை விட்டால் அது கீழே வந்து விழும். காரணம் என்ன அப்படின்னா, அதுல இருக்கிற பொட்டன்ஷியல் எனர்ஜி குறையத்தான் பார்க்கும். அப்படின்னும் பொழுது அது கைனெட்டிக் எனர்ஜியாக மாறி பூமியை நோக்கி வரும். இதே தத்துவம் தான் நீர்மின் நிலையங்கள்ல பயன்படுத்தப்படுகிறது. உயரத்தில் இருக்கும் நீர் அதிக பொட்டன்ஷியல் எனர்ஜி எனப்படும் நிலையாற்றலோடு இருக்கும். அது ஒரு கதவை திறந்து விட்டவுடன் அதற்கு ஒரு கைனெட்டிக் எனர்ஜி எனப்படும் இயக்க ஆற்றல் கிடைத்து அது குறைந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும் நிலைக்கு வர பார்க்கும். அதாவது உயரமான இடத்திலிருந்து தாழ்வான இடத்திற்கு நீர் வரும். அப்படி வரும் பொழுது இயக்க ஆற்றல் இருக்கும் இடத்துல டர்பைன் சொல்லக்கூடிய இந்த வகை அமைப்புகளை வைப்பதன் மூலம் நீரில் உள்ள இயக்க ஆற்றல் இந்த டர்பைனுக்கு ஒரு சுழற்சி, அதாவது அதை ரொட்டேட் பண்ணும். இந்த டர்பைனோடு ஒரு ஜெனரேட்டர் இணைக்கப்பட்டிருந்தால் மின்சாரம் உற்பத்தியாகும். இவ்வாறுதான் நீர்மின் நிலையங்கள்ல மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது. ஆனால் இந்த வகை நீர்மின் நிலையங்கள்ல தண்ணீர் தீர்ந்தவுடன் அதற்கு மேல மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியாது. மேல இருக்கிற டேம்ல இருந்து தண்ணீர் அனைத்தும் ஆற்றிற்கு வந்து விட்டால் அதற்கப்புறம் மின்சாரம் உற்பத்தி செய்ய முடியாது. அதனால இதை பெரும்பாலும் எங்க பயன்படுத்துவாங்க அப்படின்னா, தண்ணீர் அதிகமாக இருக்கும் நேரங்கள்ல பயன்படுத்துவாங்க. அல்லது எப்பொழுதெல்லாம் தேவையோ, எப்பொழுதெல்லாம் பீக் லோட் தேவையோ அப்பொழுது தண்ணீரை திறந்து விட்டு பயன்படுத்துவாங்க. இவ்வாறு பல நாடுகள்ல பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் இது ரீசார்ஜபிள் கிடையாது. அதாவது தண்ணீர் தீர்ந்து விட்டால் அதற்கப்புறம் மின்சாரம் உற்பத்தி செய்ய முடியாது. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், ஒருவேளை இந்த டர்பைனுக்கு பதில் ஒரு பம்ப், அதாவது தண்ணீரை மேலே தள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இருந்ததுன்னா, கீழிருந்து மேல தண்ணீரை தள்ளிவிட்டால் என்ன ஆகும்? அந்த ரிசர்வாயரை மீண்டும் நிரப்பிடலாம் இல்லையா? அப்புறம் எப்ப தேவையோ அப்பொழுது அதனை மீண்டும் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய பயன்படுத்திக்கலாம் இல்லையா? இந்த கான்செப்டுக்கு பேர் தான் பம்ப் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க மின்சாரத்தை வைத்து இந்த டர்பைனை பம்பாக செயல்படுத்தி கீழே இருக்கும் நீரை மேலே தள்ளி விடுவார்கள். எப்பொழுது தேவையோ மீண்டும் மேலிருந்து நீரை கீழே திறந்து விடுவதன் மூலம் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணிப்பாங்க. கிட்டத்தட்ட 80% திறனோடு இது செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 100 யூனிட் மின்சாரத்தை கொடுத்து தண்ணீரை மேலே நிரப்பினால் மீண்டும் அது மின்சாரம் உற்பத்தி செய்யும் பொழுது கிட்டத்தட்ட 80 யூனிட் அளவிற்கு மின்சாரம் உற்பத்தி செய்யும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவ்வாறு மின்சார தேவை குறைவாக இருக்கும் நேரத்தில் தண்ணீரை பம்ப் செய்துவிட்டு மின்சார டிமாண்ட் அதிகமாக இருக்கும் நேரத்தில் இதனை பயன்படுத்தினால் ஒரு பேட்டரி போன்று இது செயல்படும். நமது கிரிட் எனப்படும் மின் தொகுப்பை சீராக வைத்துக் கொள்ள உதவும். இவ்வாறு பல சிஸ்டங்களை பல நாடுகள்ல 75 ஆண்டுகளுக்கு முன்பிலிருந்தே பயன்படுத்திட்டு வராங்க. இந்தியாவில் பல நீர்மின் நிலையங்கள்ல இவ்வாறு ஆரம்பித்தார்கள். நாகார்ஜுனா டேம்ல இதனை ஆரம்பித்தார்கள். அதற்கப்புறம் 1988 தமிழகத்தில் காடம்பாறை மின் நிலையம் என்று, கடம்பாறை என்ற இடத்தில் மேலே ஒரு அணையும் கீழே ஒரு அணையும் இருக்கு. இதற்கிடையே கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டர் அளவிற்கு சுரங்கம் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த சுரங்கத்திற்குள் இதன் வழியே நீர் வரும் பொழுது அதிலிருந்து மின்சாரத்தை உற்பத்தி செய்யறாங்க.
400 மெகாவாட் அளவிற்கான மின்சாரத்தை சேமித்து நமது மின் தொகுப்பிற்கு தேவைப்படும் பொழுது அதனை பயன்படுத்திக்கிறோம். ஒரு பம்ப் ஸ்டோரேஜ் பவர் பிளான்ட்டுக்கு என்னென்ன தேவைன்னு பாத்தீங்கன்னா, வெவ்வேறு உயரத்தில் இருக்கும் குறைந்தபட்சம் 2 நீர்த்தேக்கங்கள் தேவை. இந்த 2 நீர்த்தேக்கங்களையும் ஒரு குழாய் மூலமாகவோ அல்லது ஒரு குகையின் மூலமாகவோ இணைக்கணும். அந்த வருகின்ற தண்ணீரில் ஒரு டர்பைன் இயந்திரம் பொருத்துற மாதிரி அதற்கு ஒரு அமைப்பு இருக்கணும். இதனை பவர் ஹவுஸ்ன்னு சொல்லி வெளியிலயும் வைக்கலாம், அல்லது சில இடங்கள்ல குகைகளுக்குள்ளேயே இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் வைக்கிற மாதிரி எல்லாம் இருக்கு. மேலிருந்து தண்ணீர் கீழே இறங்கி வந்தால் டர்பைன் வேலை செய்து ஜெனரேட்டர் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும். அதுவே டர்பைன் எதிர் திசையில சுழன்றால் கீழிருந்து தண்ணீர் மேலே தள்ளப்படும், அதாவது டர்பைன் பம்பாக வேலை செய்யும். இதற்கு பெரும்பாலும் பிரான்சிஸ் டர்பைன் என்ற வகையான டர்பைன்களை பயன்படுத்துவார்கள். இதன் சுழற்சி திசையை பொறுத்து ஜெனரேட்டர் அல்லது பம்பாக வேலை செய்யக்கூடிய ஒரு கருவி. இந்த 2 நீர்த்தேக்கங்களுக்கு இடையே உள்ள உயரம் அதிகமாக இருந்தால் அதிக ஆற்றல் வேறுபாடு இருக்கும். அதனால அதிகமான மின்சாரத்தை உற்பத்தி பண்ணலாம். அதே மாதிரி அதிகமான நீரை பயன்படுத்தினாலும் அதிகமான மின்சாரத்தை உற்பத்தி பண்ணலாம். பெரும்பாலும் உயரமான மலைகள் மீது ஒரு நீர்த்தேக்கத்தையும் தாழ்வான பகுதியில இன்னொரு நீர்த்தேக்கத்தையும் வச்சிருப்பாங்க. இந்த பம்ப் ஸ்டோரேஜ்ல பல வகைகள் இருக்கு. ஆற்றில் தான் இதனை செய்யணும்னு அவசியம் இல்ல. 2 வெவ்வேறு ஏரிகளுக்கு இடையே இதனை செய்யலாம். ஏன்னா இதுல அதிகமான நீர் வீணாகாது. இந்த நீர் எங்கிருந்து கிடைக்கிறது என்பதை பொறுத்து பல வகைகள் இருக்கு. ஒருவேளை ஒரு நீர்நிலைக்கு அருகாமையில இருந்தது அப்படின்னா இதனை ஓபன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இதற்கு தேவையான நீரை அருகாமையில் உள்ள ஆற்றிலிருந்தோ அல்லது பெரிய ஏரிகளிலிருந்தோ எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது க்ளோஸ்ட் லூப் சிஸ்டம் அப்படிங்கிறது என்னன்னா, இதற்கு தேவையான நீர் இந்த 2 ஏரிகளுக்குள்ளேயே இருக்கின்ற நீரை மட்டும்தான் மீண்டும் மீண்டும் பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் தான் க்ளோஸ்ட் லூப் சிஸ்டம். தற்போது தமிழக அரசாங்கம் செயல்படுத்திட்டு வருகின்ற திட்டம் தான் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள குந்தா பம்ப் ஸ்டோரேஜ் சிஸ்டம். கிட்டத்தட்ட 500 மெகாவாட் அளவிற்கான மின்சாரத்தை இருக்கின்ற அணைகளிலிருந்தே பெறலாம் என்று இதனை செஞ்சுட்டு வராங்க. ஆனால் தமிழக அரசாங்கம் 2022 14,500 மெகாவாட் அளவிற்கான மின்சாரத்தை தேக்கி வைக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாங்க. அதாவது 500 எங்க இருக்கு, 14,500 எங்க இருக்குன்னு நீங்க யோசிக்கலாம். இதற்கு ஒரு முக்கியமான காரணமும் இருக்கு. அது என்னன்னு இப்ப பார்ப்போம். சமீப காலமாக மின்சார உற்பத்தியில் ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்பட்டு வருது. அதுதான் சூரிய சக்தி மின் நிலையங்கள், அதாவது போட்டோவோல்டிக் செல்னு சொல்லக்கூடிய சோலார் தகடுகளுடைய விலை மிக மிக மலிவாகி இன்று மிகப்பெரிய மின் நிலையங்கள் எல்லாம் அமைக்கப்படுகிறது. உதாரணமா கமுதி என்ற இடத்தில் அதானி குழுமம் தமிழகத்தின் மிகப்பெரிய சூரிய சக்தி மின் நிலையத்தை அமைச்சிருக்காங்க. இதே மாதிரி இன்னும் பல மின் நிலையங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றது. சூரிய சக்தியில் நமக்கு இருக்கின்ற மிகப்பெரிய சிக்கலே அது நாள் முழுவதும் நமக்கு மின்சாரத்தை தராது. சூரிய ஒளி இருக்கும் பொழுது மட்டும்தான் மின்சாரத்தை தரும். அதுவும் சூரிய ஒளி எப்பொழுது இருக்கும், பகலில் மட்டும்தான் இருக்கும். அப்படின்னும் பொழுது அதிக தேவை அப்போ நமக்கு இந்த மின்சாரம் கிடைக்காது. அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, இந்த மின்சாரத்தை எங்காவது தேக்கி வைத்து இரவு நேரங்கள்ல பயன்படுத்தலாமா அப்படின்னு பார்க்கும் பொழுது இதற்கு அனைத்து வகையான சாத்தியக்கூறுகளும் ஆராயப்படுகின்றது. அதில் ஒன்றுதான் இந்த பம்ப் ஸ்டோரேஜ். கிட்டத்தட்ட 14,500 மெகாவாட் அளவிற்கான மின்சாரத்தை மலைகளில் இவ்வாறு தேக்கி வைத்தால் அதனை தேவைப்படும் நேரங்களில் பயன்படுத்தலாம் என்று அரசாங்கம் முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த 14,500 மெகாவாட்டில் NTPC உட்பட பல நிறுவனங்கள் பங்கு பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சரி, இப்ப அதானிக்கு வருவோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கமுதியில் மிகப்பெரிய சோலார் பார்க்னு சொல்லக்கூடிய சூரிய மின் திட்டத்தை நடத்திட்டு வராங்க. இப்ப அவங்க உற்பத்தி பண்ற மின்சாரத்தை அவர்களே தேக்கி வைக்கணும் அப்படின்னா அவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்க போறது வேலூரை அடுத்த அல்லேரி என்ற மலைப்பகுதியில் செய்ய போகின்ற 1,800 மெகாவாட் அளவிற்கான பம்ப் ஸ்டோரேஜ் திட்டம். இதற்கு மிக அதிகமான நிலமெல்லாம் தேவைப்படாது. ஒரு குறிப்பிட்ட கணிசமான அளவிற்கு நிலம் தேவைப்படும். மேலே ஒரு நீர்த்தேக்கமும் கீழே ஒரு நீர்த்தேக்கமும் இருக்கும். மின்சாரத்தை தயாரிக்க தேவையான அமைப்புகள் எல்லாம் ஒரு குகையை குடைந்து அவர்கள் செய்வார்கள். அதிகமான நீர் வீணாகாது. தண்ணீர் வேற எங்கும் போறதற்கு வாய்ப்பு இல்ல. தண்ணீர் காற்றில் ஆவியாகி போகும் நீர் தான் வீணாகுமே தவிர வேற எந்த ஒரு பெரிய அளவிற்கு இழப்பும் இதுல இருக்காது. அதனால குறைந்த அளவு நீரே போதும் மின்சாரத்தை மீண்டும் மீண்டும் உற்பத்தி பண்ண பயன்படுத்திப்பாங்க.
இந்த ஒரு மின் திட்டம் மட்டும் இல்லாமல் மொத்தம் 15,500 மெகாவாட் அளவிற்கான நீரேற்று மின் நிலையங்கள் இருந்ததுன்னா அவற்றில் பகலில் சூரிய ஒளி மின்சாரமும் மற்றும் காற்றடிக்கும் பொழுது காற்றாலை மின்சாரத்தையும் சேமித்து வைத்து நமக்கு தேவைப்படும் பொழுது இதனை பயன்படுத்திக் கொள்வதனால் லோட் ஷெட்டிங் என்று மின்சாரம் துண்டிக்கப்படுவதும் நிறுத்தப்படும். அதே சமயத்துல இந்த மின்சாரத்தை நிலக்கரியிலிருந்து நாம் தயாரித்தோம் என்றால் பல லட்சம் டன் நிலக்கரி தேவைப்படும். அதுவும் தவிர்க்கப்பட்டு சுற்றுச்சூழல் மாசும் குறைக்கப்படுகிறது. எதிர்காலத்துல இந்த பம்ப் ஸ்டோரேஜ் சிஸ்டம் இன்னும் பிரபலமாகும்னு எதிர்பார்க்கறாங்க. கைவிடப்பட்ட இந்த சுரங்கங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, உதாரணமா நம்மளுடைய KGF போன்ற பல சுரங்கங்களுக்குள்ள நீரை ஆழமான இடத்துல தேக்கி வைத்து அதனை வெளியே எடுப்பதும் உள்ளே விடுவதும் என்று மின்சாரத்தை உற்பத்தி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில நிறுவனங்கள் சோதிச்சு பாக்குறாங்க. கடல் நீரில் பம்ப் ஸ்டோரேஜ் செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி சோதிச்சு பாக்குறாங்க. இந்த மாதிரி பல சோதனைகள் இருக்கு. நமது அடுத்த